ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். டுகு குடு கூட ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஸோ எஸ், இன்றைக்கி வந்துட்டு டுகு குடுவோட ஆனுவல் பரதநாட்டியம் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கு தான் நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ எந்திரிச்ச உடனே இன்றைக்கி வந்து டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. நமக்கு வந்து இன்றைக்கி ஷோ 3:30க்கு, அதனால் இந்த 2 குழந்தைங்களையும் ரெடி பண்ணணுன்னா எப்படியும் நமக்கு வந்து ஒரு 5 to 6 hours ஆச்சு வேணும். ஏன்னா எனக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் குழந்தைங்களை வந்து ரெடி பண்ணுறது. நிறைய யூடியூப் வீடியோஸ், அதுக்கப்புறம் டீச்சர்கிட்ட வந்து ஹெல்ப் எல்லாம் கேட்டிருந்தோம். நம்ம வந்து பேக்கேஜ் வந்திருந்த வீடியோலேயே நான் வந்து இந்த குழந்தைங்களுக்கு இந்த பரதநாட்டியத்துக்கு தேவையான எல்லா பொருள் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறேன். இதுவரை பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நான் ஐ பட்டனில் லிங்க் பண்ணுறேன். ஸோ அதில் இந்த சலங்கை, ஜுவல்லரிஸு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு எல்லாத்தோட அட்ரஸ் எல்லாமே அதுலேயும் லிங்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்பவே வந்து ஹேர் டூ தான். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இப்போ எங்கள் அத்தை மாமா வந்து இப்போ இங்கே வந்து லைக் 1 month ஆகிடுச்சு. ஆனால் அவங்க இங்கே இல்லை, அட்லாண்டாவில் எங்கள் மச்சான் வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் இப்போ குழந்தைங்களுக்கு இந்த ஒரு வாரம் வந்து ஒரு வாரத்தில் ஒரு ஃபஸ்ட்டு சாட்டர்டே வந்துட்டு பாப்பாங்களுக்கு பரதநாட்டிய பர்ஃபார்மன்ஸ், நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வந்துட்டு டுகு குட்டுவோட பர்த்டே. அதனால் நாங்கள் அத்தை மாமா வர சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி அவங்களும் வந்திருக்கிறாங்க. ஹெல்பிங் ஹேண்டு, எனக்கு ஏதாச்சும் வந்துட்டு அந்த ஊசி எடுத்து கொடுக்குறது, இல்லைனா ஹேரில் ரீத்து அந்த கிளிப்பு வைக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு அவங்களும் பக்கத்தில் நின்று ஒன்று எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பிகாஸ் நான் மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கி ஸ்ரீதர் வந்து கொஞ்சம் வெளியே கார்டன் வேலை இருந்தது. ஸோ அது பார்த்துட்டு இருந்தார். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹேர் டூ தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஹேர் பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு டீச்சர் தான் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி பண்ண சொல்லியிருந்தாங்க. மேலே வந்துட்டு ஒரு கொண்ட மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பின்னி போடணும். சின்ன பிள்ளைங்கள்லையே ஸோ நிறைய நம்ம கிளிப்ஸு அது மாதிரிலாம் குத்துறப்போ அவங்களுக்கு ரொம்ப வலிக்கும். ஸோ எனக்கும் வந்து அவங்களுக்கு வலிக்காமலேயும் இருக்கணும், அதே மாதிரி ஸ்டேஜில் போய் ஆடுறப்போ எதுவும் தலையிலேருந்து கீழே விழுந்துடவும் கூடாது. ஏன்னா அவங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று நல்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஏதாச்சும் டிஸ்ட்ராக்ட் ஆகிறப்போ குழந்தைங்களும் வந்துட்டு அவங்களோட அட்டென்ஷன் எல்லாம் அதில் போயிடும், ஸ்டெப்ஸ் மறந்து போயிடுவாங்க. ஸோ நான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எது ரொம்ப டைட் ஃபிட்டாக குழந்தைங்களுக்கு வந்துட்டு எதுவுமே கலண்டு விழாத அளவுக்கு வந்துட்டு நீட்டாக பொறுமையாகவே பண்ணேன். அதனால தான் நான் காலையில் ஒரு 10 மணிக்கே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம கொஞ்சம் மெல்லமாக பண்ணால் கூட பரவாயில்ல, லாஸ்ட் மொமெண்ட் ரஷ் பண்ணிவிட்டு இதை மறந்து அதை மறந்து ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டு மெல்ல ஸ்டார்ட் பண்ணோம். முதல்ல ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ஹாஃப் ஜடை பண்ணி முடித்தோடனே அப்புறம் அடுத்த குழந்தைக்கு அவங்களும் நல்ல கோஆப்ரேட்டிவ், எல்லாமே பேசாமல் பொறுமையாக இருந்துக்கிட்டாங்க. ஓகே மாமா, ஒன்றும் நோண்டாத. காட்டு, வெரி பியூட்டிஃபுல் தாங்க. டைட்டாக பிடிச்சிக்கோ, பிகாஸ் மாமி டைட் பண்ணுறேன். Don't see me. So what are we going to do is நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. Mama, her strings are. கரெக்டா ஃபிட். அதுக்குள்ள முடியும் இழுத்துட்டியா? இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா ஹேர் எல்லாம் ஸ்பாயில் ஆகும். I was having a dance party and you ruined it. அதான் இதுக்கிட்ட ஜடை போடணும், ஜடை வைக்கணும். சரி காட்டு. How come she did one side but she never did the other? இப்போ எங்கள் வீட்டில் ஸ்ரீதருக்கு வந்துட்டு டுகு குடுவுக்கு மேக்கப் போடுறது, லிப்ஸ்டிக்கு, லிப் பாம் எதுவுமே அவருக்கு பிடிக்காது. அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக 12 years 15 yearsக்கு அப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்கம்பாரு. ஆனால் இன்றைக்கி அவரோட ஃபேஸ் பார்க்கணும், எனக்கு ஒரு சைடு சிரிப்பாகவும் வந்தது. ஏன்னா சால் டஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும் இல்லை, இப்போ ஒரு பரதநாட்டியத்துக்கு இன்றைக்கி போடாத மேக்கப்பே கிடையாது. ஸ்டார்டில் இருந்துட்டு எண்டு வரைக்கும் கன்சீலரு, ஃபவுண்டேஷனு, அதுக்கப்புறம் வந்துட்டு லிப்ஸ்டிக், அதுவும் மேட் லிப்ஸ்டிக்கு, திருப்பி வந்துட்டு லிப் ப்ளஷ்ஷு, திருப்பி வந்துட்டு ஐ ஷேடோ, ஐலைனர். அவருக்கு அப்படியே குபுகுபுகுன்னு இருந்தது அவர் ஃபேஸ் பாருங்களேன். ஆனால் திருப்பி அவரே சமாதானப்படுத்திக்கிட்டார். சரி ஓகே, பரதநாட்டியம் தானே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டாரு. ஸோ இட்ஸ் அ கேர்ள் திங் இல்லையா, லிப்ஸ்டிக் இல்லாமல் ஐலைனர் இல்லாமல் யார் இருக்க முடியாது. சின்ன பிள்ளைங்க, அவங்க கிளாஸ்லலாம் பிள்ளைங்க போட்டு வருவாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு ஸ்ரீதரனும் கண்டிப்பாக கிடையாது பாரு.
இன்றைக்கி அந்த இதுவும் முடிஞ்சு போச்சு. ஸோ குழந்தைங்க வந்து இப்போ எல்லாம் போட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. அந்த குழந்தைங்கள வந்துட்டு அந்த கரெக்டாக பொசிஷனில் உட்கார வச்சு இப்போ ஐலைனர் போடுறப்பெல்லாம் லைட்டாக சரிச்சா கூட வந்துட்டு அது ஃபுல்லாகவே மெஸ்அப் ஆயிரும். எல்லாத்தையும் பொறுமையாகவே பண்ணி முடித்தோம். அண்ட் இப்போ நம்ம வந்து கிளம்புறதுக்கு டைமும் ஆயிடுச்சு. எங்கே அவங்கள முன்னாடி உட்கார இல்லைப்பா அங்கே பின்னாடியே இருக்கட்டும், அது சேஃபாக தான் இருக்கணும். என்னம்மா wait for it all to dry, and then she's gonna have to do her hair and makeup stuff. ஆமா, கொஞ்சம் லைட்டா தலை எத்து மேல. No, lift your body up. Your sister? You know, you're like a squirrel coming out of the... Super. Pratibha is not taking the call? I think we'll open it. Oh, we didn't put that one. We didn't know because we didn't have the makeup album. We didn't. Oh, our show didn't show at all. Is that show? Does? Yeah, we can see yours. Close your eyes. We didn't do the bottom part. Door closed up. We did too. I think I did. But the doors are closed. Yeah, the doors are closed. The doors are. How? No. Okay. Ratama. I'm first. No, this is. Now you're supposed to be something. Amma, அப்படிதான் இருக்கு. That's what we need. Hi. Hi. How was your day today? When we put some concealer or something on, and it made my face look white. I look like an egg. I look like. Where's Priya? She's in already. Is that Tesla? Oh no, they're white. Actually, வந்துட்டு to be on that. So I'm wearing both or only one. Cut it. Oh, you guys are both wearing different ones. Yeah, I know. Mom, Yeah. Shreya's mom has the other one. Yeah. Very good. Okay, you go. Both of you stand. Look at my phone, Tangama. ஸோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டீச்சர் வந்து வீட்லேயே ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக மேக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா இங்கே ஒரு பர்ஃபார்மன்ஸில் நிறைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நம்ம பாப்பாங்களோடது லாஸ்ட்டு மங்களம் பர்ஃபார்மன்ஸ், அதனால் அது வரைக்கும் டைம் இருக்கும் நமக்கு. ஸோ ஏதாச்சும் அந்த பட்டி டிங்கரிங் மேலே எல்லாம் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். இங்கே வந்தோடனே நல்ல போஸ் எல்லாம் கொடுத்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப அவங்களும் ஹாப்பி ஆகிட்டாங்க. நிறைய பேர் நான் கட்டியிருந்த சாரீ வந்து எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்க. எங்கள் அத்தை மாமா வந்து லைக் லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு வாங்கி கொடுத்தது. எனக்கு தெரிஞ்சு இது RMKVயில் தான் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பிளாக் பட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் ப்ளவுஸ் எல்லாம் என் ஃப்ரெண்டு தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தா. ஆனால் அதுக்கு இன்றைக்கி தான் நாள் வந்திருக்குது. நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் போட்டிருந்தீங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு. தேங்க்யூ ஸோ மச்சுங்க. ஸோ கேட்டவங்க எல்லாருக்கும் மறுபடியும் RMKV பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 3:45 அந்த டைமில் தான் ஆரம்பித்தாங்க. இதுக்கிடையில் வந்து அந்த குழந்தைங்கள அதில் உட்கார வச்சு அவங்கள வந்துட்டு அந்த மேக்கப்பெல்லாம் அலங்காமல் குலுங்காமல் பார்க்குறதுக்குள்ளாடி போதும் ஆகிடுச்சு எங்களுக்கு. எனக்கு தித்யாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆராதியா வந்துட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்டில் வந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியல. அப்பப்போ முடிய பிடிச்சி எடுத்துக்கிட்டா. ஆனால் வந்து ஸ்ரீதர் எல்லாமே அவங்களுக்கு தேவையான எல்லா ப்ரெப்பை எல்லாமே வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ நம்ம இங்கே வேணுன்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் அவங்களோட டீச்சர். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கூட நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எனக்கு கேட்டிருந்தீங்க. நான் அதையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர் குடுக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட்டு பரதநாட்டியம் டீச்சர். வி ஆர் பிளெஸ்ட் டு கெட் ஹர் அஸ் அ டீச்சர். பர்ஃபார்மன்ஸ் குழந்தைங்க வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தாங்க. பார்க்குறதுக்கே வந்துட்டு இத்தனை குழந்தைங்க அதாச்சும் நம்மளோட அகடமிக்ஸ் தவிர்த்துட்டு இதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அதையும் பர்ஃபெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க இல்லையா. பேரண்ட்ஸ்க்கும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவங்கள பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணது, இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாம் வரப்போ அவங்களுக்கு மேக்கப் போடுறது அதெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலையெல்லாம் இல்லைங்க. ஆனால் அந்த குழந்தைங்களும் அது கோஆப்ரேட் பண்ணுறாங்கல்ல. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு எவ்ரி கிட்ஸ். நம்ம பாப்பாங்க வந்து இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. அதனால் சலங்கை போட்டு எல்லோரும் ஜம்முன்னு ரெடி ஆகுறாங்க. டுகு ட்ரெஸ்ஸு கீழே இழுத்து விடு. Beautifully presenting Ramamangalam.
ஆடினாங்க. ஒரு குழந்தை கூட ஒரு ஸ்டெப் கூட மிஸ் பண்ணலை. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ எஸ், எனக்கும் ஸ்ரீதருக்கும் வந்துட்டு ரொம்ப ப்ரௌடான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. அன்றைக்கி எங்கள் குழந்தைங்க வந்துட்டு இந்த ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது ரொம்ப வருஷ கனவு, இது நனவாச்சு. ஆராத்யா ஸ்ரீதர், ஸ்ரீதர், little ones stand in front, the taller ones go behind. ஆதித்யா ஸ்ரீதர், ஆராத்யா ஸ்ரீதர்னு பேரை கூப்பிட்றப்போ அவங்க 2 பேர்த்துக்கு வாய் ஃபுல்லாக பல்லு, அவ்வளோ சிரிப்பு தான். எல்லா குழந்தைங்களுக்குமே தான் போட்ட ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லாட்டா வந்துட்டு இதில் இன்றைக்கி அவங்க வந்து எல்லாரோடையும் கோஆப்ரேட் பண்ணி சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ அதோட ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாவே அமைஞ்சுது. அண்ட் சர்ப்ரைசிங்காக என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து டுகு குடுவுக்கு இன்றைக்கி சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்துட்டு அது இன்னும் எங்களுக்கு வந்துட்டு இன்னும் ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு மொமெண்ட்டு. ஸோ இங்கே யூஎஸில் ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளோட ஃபேமிலி இல்லையா? அதுவும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இருக்கட்டும், இல்லாட்டா ஏதாச்சும் மனசு கஷ்டமாக இருக்கிறப்போ அவங்க தான் நமக்கு கை கொடுக்குறது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கடைசியில் வந்துட்டு ஒரு பிக்சர் மொமெண்ட், கேண்டிட் மொமெண்ட்டை எங்கள் ஃபேமிலி, அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, அப்புறம் எங்கள் வந்துட்டு எங்கள் மாமியார் மொமெண்ட், எல்லோரும் நம்ம சேர்ந்துட்டு ஒரு குரூப் வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாரோட விஷஸ் கண்டிப்பாக டுகு குடுவுக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன், கொடுத்துட்டும் இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். பாய்.